அனைவருக்கும் வணக்கம். லட்சுமியா பண்ணையில இருந்து உங்கள் மகேஸ்வரன். நம்ம பண்ணையில ஆடுகள் குட்டிங் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. இனிமே ஆடுகள் குட்டி போடும். குட்டி போடும்போது கவனிக்க வேண்டிய விகிதம் என்னென்ன பார்க்கணும், எப்படி பார்த்தா 100% குட்டிகள் இழப்பு இல்லாம நம்ம குட்டிகளை பாதுகாப்பா வளர்க்க முடியும் அப்படிங்கிறத பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்கலாங்க. நம்ம பண்ணையில இந்த ஆடு பார்த்தீங்கன்னா ஒரு 40 கிலோ வெயிட் வருங்க. போயர் சோஜத்துங்க. நம்ம போயர் சோஜத்து ஒரு ஆடு மட்டும் நம்ம கிட்ட போயர் இருக்குங்க. இந்த போயர்ல ஒரு போயர் ஆடுகள்ல கொஞ்சம் பிரச்சனைகள் என்னன்னு கேட்டீங்கன்னா, குட்டிகள் போடும்போது இந்த குட்டிகள் போடுறதுக்கு கொஞ்சம் வெயிட் அதிகமா இருக்கும்போது குட்டிகள் வந்து போடுறது கொஞ்சம் சிரமமா இருக்கு. அதனால இது மாதிரி சிரமப்படாம அந்த குட்டிகளை கொஞ்சம் ஹெல்ப் பண்ணோம்னா ஈஸியா குட்டிகள் போடுறோம். நம்ம அது மட்டும் இல்லாம நம்ம ஃபார்ம்ல பர்த் வெயிட் பாத்தீங்கன்னா 3 to 3.5 கிலோ டு 3.5 மேக்சிமம் 3 to 3.5 அளவுக்கு நம்ம பர்த் வெயிட் மெயின்டைன் பண்றோம். அந்த பர்த் வெயிட் மெயின்டைன் பண்றதுக்காக நமது பண்ணையில என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சினையாடுகள் பராமரிப்பு 2 மாசத்துல இருந்து ஆடுகளை கொஞ்சம் ஸ்பெஷல் கேர் எடுத்து கேட்டகரி வைஸா ஆட்டை பிரிக்கிறோம். ஃபர்ஸ்ட் எப்படி ஆடு பிரிக்கிறோம் அப்படின்னா, குட்டி நம்ம ஃபார்ம்லயே பாத்தீங்கன்னா குட்டி போட்ட ஆடுகளுக்கு அடர் தீவனமும், அதே மாதிரி 2 மாசம் சரியான பின்னாடி அந்த ஆடுகளுக்கு அடர் தீவனம், அந்த ரேஷியோ மட்டும் நம்ம கொஞ்சம் அதிகமா கரெக்ட் பண்ணி கொடுக்கும் போது குட்டிகளோட பர்த் வெயிட் 3 to 3.5 கிலோ ரீச் ஆகுது. மெயினா வந்து ஆட்டு பண்ணையில மிக முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா, சினையாடுகள் பராமரிப்பை கேட்டகரி வைஸா பிரிச்சு நம்ம பராமரிக்கணும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஆடு குட்டி போடுற ஆடு பாத்தீங்கன்னா ஒரு 40 கிலோ வெயிட்ல இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த 40 கிலோ வெயிட்ல இருக்கிற ஆடு குட்டி போடுற டைம்ல நம்ம கிடாய்க்கு போட்ட டைம்ல இருந்து ஒரு 2 மாசம் நார்மலா கொடுக்குற அடர் தீவனம் கொடுக்கணும். 2 மாசத்துக்கு மேல அப்படியே ஒரு 50 கிராம் சேர்த்துறோம். 3 மாசம் அப்படி 4 மாசம் ஒரு 50 கிராமா சேர்த்துக்கிட்டு போகும்போது நம்ம குட்டிகளோட வெயிட் பாத்தீங்கன்னா ஒரு 3 to 3.5 கிலோ அளவுக்கு ரீச் ஆகுதுங்க. அந்த மாதிரி குட்டிகள் இருக்கும்போது இது மாதிரி ஒரு சிரமங்கள்லாம் நம்ம ஆட்டு பண்ணையில வருது. இது போயருங்கும் போது நம்ம கிட்ட இந்த போயர்ல கொஞ்சம் தலை பெருசா இருக்கும், குட்டிகள் போடுறதுக்கு கொஞ்சம் சிரமப்படும். அதை நம்ம இது மாதிரி ஹெல்ப் பண்ணும்போது ஈஸியா குட்டி போட்டுருங்க. அது மட்டும் இல்லாம குட்டிகள் பராமரிப்பு நம்ம கரெக்டா சயின்டிபிக் முறையில நம்ம பண்ணிட்டோம்னா உங்களுக்கு குட்டிகள்ல இழப்புங்கிறது 100% வராது. இப்ப பாத்தீங்கன்னா இது நல்லா பாருங்க, இந்த குட்டி தலை பெருசா இருக்கும். நம்ம குட்டி வெளியில இருக்கும்போது பாருங்க வெளியில தெரியுது. நம்ம தலை கொஞ்சம் பெருசா இருக்கிறதுனால இது மாதிரி மேல் நோக்கி காலை கீழ் நோக்கி இழுப்போம். அந்த அறையை மேல் நோக்கி தள்ளோம்னா கொஞ்சம் ஈஸியா குட்டி தலை வெளியில வந்துடும். தலை வெளியில வந்த பின்னாடி என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, சுத்தமா மூக்கில் இருக்கிற அந்த கோளைகள் அழுக்குகள் எல்லாம் சுத்தமா தொடச்சிடணும். மெயினா அதுதான் பாக்கணுங்க. மூச்சு உடனே குட்டி வெளியே வந்தோன்னா மூச்சு விட ஆரம்பிச்சிடும். அந்த கோளைகள்லாம் தொண்டையில உள்ள போச்சுன்னா சளி பிடிக்க இந்த மாதிரி தொந்தரவு எல்லாம் வரும். அதனால மூக்கை சுத்தமா தொடச்சிட்டு ஒரு கோணி கீழே நம்ம பரன்ல தான் குட்டி போட்டிருக்கு, இருந்தாலும் நம்ம ஒரு கோணி சாக்கு நல்லா காஞ்ச கோணி சாக்கு எடுத்து அதுல குட்டியை நம்ம எடுத்து போட்டு விட்டுட்டோம்னாவே அந்த ஆடே சுத்தமா அந்த குட்டியை சுத்தமா தொடச்சிடும். அந்த குட்டியை சுத்தமா துடைக்கும் போது உங்களுக்கு மேல ஈரத்தன்மை இல்லாம குட்டிகளை சுத்தமா தொடச்சி கிளீன் பண்ணிட்ட பின்னாடி நம்ம நல்ல ஒரு கித்தான் சாகுல போடும்போதே உங்களுக்கு அந்த ஈரப்பதத்தை உறிஞ்சிடும். அது மட்டும் இல்லாம மேல ஒரு துணி வச்சு சுத்தமா தொடச்சிடணும். தொடச்சதுக்கு பின்னாடி நம்ம இதுல பண்ணையில என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குட்டிகள் தொப்புள் கொடி பராமரிப்பு மிக முக்கியமான விஷயங்க. ஏன்னா தொப்புள் கொடி மூலியமா தான் எல்லா நோய்களுமே வந்து உள்ள போகுது. அது நம்ம வேற எந்த விஷயத்தை பாக்குறோமோ இல்லையோ, இது மாதிரி தொப்புள் கொடி நீளமா இருக்கிறது தொப்புள் கொடி அதுல இருக்க நீரை வெளியில இழுத்து விட்டுட்டு அந்த குட்டிகளை என்ன பண்றோம், இது மாதிரி தொப்புள் கொடி உங்களுக்கு பார்த்தாவே நல்லா தெரியும், அதுல நீர் மாதிரி இருக்கும். அந்த நீரை வெளியில தள்ளி விட்டுட்டு குட்டிகளை தொப்புள் கொடிய நம்ம குட்டியை எடுத்துட்டு தொப்புள் கொடிய நூல் சுத்தமான நூல் போட்டு ஒரு 2 இன்ச்சு விட்டுட்டு கட்டுறோம். மெயினா நம்ம அடுத்த இதுல பார்க்கலாம். பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா தெரியும் நம்ம எப்படி பராமரிக்கணும். இந்த குட்டியை பாத்தீங்கன்னா நல்ல தொப்புள் கொடியை எடுத்து 2 இப்ப நீளம் எப்படி இருக்குன்னு பாருங்க. இவ்வளவு நீளம் விட்டீங்கன்னா காக்கா வந்து குத்தும். அடுத்தது ஆடே கடிச்சு இழுக்கிற சூழ்நிலை, அதை நக்கி விடும்போது ஆடு கடிச்சு இழுக்கும். இந்த மாதிரி சிரமங்கள்லாம் இருக்கும். அதனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு 2 இன்ச்சு நம்ம விட்டுட்டு இதை வந்து நூல்ல நல்ல சுத்தமான காட்டன் நூல்ல கட்டிடுறோம். காட்டன் நூல்ல போட்டு ஒரு 2 இன்ச்சு விட்டு நல்லா டைட்டா போட்டு நல்லா முடிச்சு அதை அவுந்துக்காம இருக்கணும். அந்த தொப்புள் கொடி காஞ்சி விழுறவர்களும் அவராம இருக்கிறதுக்கு நல்லா டைட்டா கட்டிடணுங்க. அதை மெயினா பார்க்கணும். இப்ப நம்ம இது மாதிரி டைட்டா கட்டிட்டு நல்லாவே பாருங்க, நல்லா டைட்டா அது மாதிரி டைட்டா கட்டணும். மெயினா அதுதாங்க. கட்டிட்டு இன்னொரு அது பிரிஞ்சிட்டு வராம இன்னொரு முடிச்சு போட்டுறோம். இப்ப முடிச்சு போட்டு டைட் பண்ணிட்டு கத்திரிக்கோள் சுத்தமான கத்திரிக்கோள் வச்சு அந்த நூலு பிளஸ் அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற தொப்புள் கொடி இது 2ஐயும் நம்ம கட் பண்ணிடுறோம். நம்ம இதுதான் மெயினுங்க. அந்த காயம் படாம கட் பண்ணணும். கட் பண்ணன பின்னாடி டிஞ்சர் அயோடின் வைக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நமது ஃபார்ம்ல என்ன பண்றோம்னா, சுத்தமான மஞ்சத்தூள் அரைச்சி ஆட்டுக்குன்னே நம்ம வச்சிருக்கிறோம். அதுல இருந்து ஒரு 1/4 இன்ச்சு விட்டுட்டு நம்ம கட் பண்ணிடுறோம். அந்த கட்டு போட்டதுல இருந்து 1/4 இன்ச்சு விட்டுட்டு சுத்தமா அது மாதிரி கட் பண்ணிட்டு
நம்ம ஒண்ணு டிஞ்சர் வைக்கலாம், அப்படி இல்லைன்னா அயோடின் யூஸ் பண்ணலாம். அயோடின் யூஸ் பண்றது, டிஞ்சர் அயோடின் யூஸ் பண்றது பெட்டர். அப்படி இல்லை அப்படின்னா மஞ்சத்தூள் யூஸ் பண்ணலாம். மஞ்சத்தூள் நம்ம என்ன பண்றோம், ஃபுல்லாவே தொப்புள் கொடி தளவுல இருந்து கடைசி வரைக்கும் அந்த கட் பண்ண இடம் வரையிலுமே தேய்ச்சி விட்டுறோம். தேய்ச்சி விட்டுட்டு நம்ம ஆடுகளுக்கு கம்பல்சரி நம்ம என்ன பண்றோம், குட்டிகளுக்கு என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சீம்பால் அதிகபட்சம் 1/2 மணி நேரத்துல நம்ம அந்த ஃபார்ம்ல சீம்பால் கொடுத்துருவோம். ஆடு குட்டி போடுது, அது வந்து செத்த போடுது, அதெல்லாம் நம்ம பார்க்க மாட்டோம். சீம்பால் கொடுக்கும்போது இது மாதிரி 2 பீர் கீழே பீசி விட்டுட்டு அந்த குட்டிகளை பிடிச்சி ஃபுல்லா 2 குட்டி போடுது அப்படின்னா 2 குட்டிக்கு நல்லா ஃபுல்லா பாலை ஊட்ட கொடுத்துடணும். மெயினா குட்டிகள் பாலை ஊட்ட கொடுக்கும் போது உங்களுக்கு அந்த கொலஸ்ட்ரால் அதுல இருக்கிற அந்த சத்து கிடைக்கும் போது குட்டிகளுக்கு ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும். உடனே குட்டி எந்திரிச்சு நிக்க ஆரம்பிச்சிடும். மலம் இலக்கி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குட்டி சீம்பால் உடனே கொடுக்கும்போது உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த மலம், கருப்பு கலர்ல இருக்கிற அந்த மோஷன் வெளியில வந்துச்சுனாவே உங்களுக்கு தொந்தரவு அதிகமா இருக்காதுங்க. அதுக்கு அடுத்தபடியா நம்ம ஃபார்ம்ல 48 மணி நேரத்துக்குள்ள நம்ம டிடி டெட்டனஸ் வேக்சின் போட்டுறோம். குட்டிகளுக்கு 0.5 ml, ஆடுகளுக்கு 1 ml நாம குட்டிகளுக்கு போடுறோம். இது மாதிரி குட்டிகள் பராமரிப்பை நம்ம தெளிவா பராமரிப்பு பண்ணும்போது உங்களுக்கு குட்டிகள் இழப்பீடே இருக்காதுங்க. இது பாருங்க, நம்ம குட்டிகளுக்கு 0.5 ml நம்ம போட்டுட்டு அதுக்கு அடுத்தபடியா நம்ம வந்து ஃபார்ம்ல பராமரிக்கிற மிக முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, குட்டிகளுக்கு வைக்கபிள் போட்டு இன்குபேட்டர் மாதிரி இன்குபேஷன் கொடுக்குறோம். அந்த இன்குபேட்டர்ல கொடுக்கும்போது குட்டிகள் நல்லா ஆரோக்கியமா விளையாடுந்து குதிச்சு நல்லா ஜாலியா பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இது மாதிரி எல்லாம் நீட்டா விளையாடும் போது உங்களுக்கு குட்டிகள் வந்து எந்த விதமான பாதிப்பு இருக்காது. நல்ல நிம்மதியான உறக்கம் இருக்கும்போது நல்ல ஜீரணமாகும், ஜீரண சக்தியை அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாம குட்டி போட்ட பின்னாடி நம்ம குட்டிகளை பராமரிக்கிறதுல மிக முக்கியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, குட்டி ஜீரணம் ஆகுதா, நீட்டா இருக்கா, விளையாடுதா, எப்படி இருக்கு, ஆக்டிவா இருக்குன்னு அதை பாதுகாப்பு பண்ணணும். ஜீரணிக்கிறதுக்கு நம்ம குட்டி போட்ட 5 நாளுக்கு மேல 2 மில்லி போனிசா 1 மில்லி வைமரல் கலந்து நம்ம குட்டிகளுக்கு கொடுக்குறோம். அப்படி கொடுக்கும்போது ஜீரண சக்தி, அதிகப்படியான ஜீரண சக்தி நம்ம குட்டிகளுக்கு கிடைக்குது. குட்டிகளும் ஆரோக்கியமா இருக்குது. அது மட்டும் இல்லாம குட்டிகள் போட்ட 15 நாள்ல நமது குட்டிகள் பாதுகாப்புல மிக முக்கியமா நம்ம வந்து பெப்பரசின் கொடுக்கறதுனால குட்டிகள் வந்து 15 நாளைக்கு 15 நாள் 1 ml, 30வது நாள் 2 ml கொடுக்கும்போது குட்டிகள் வந்து உங்களுக்கு எந்தவித புழுக்களாலையும் பாதிக்கப்படாம நல்லா அந்த கழிச்சல் இல்லாம குட்டிகள் நல்லா ஆரோக்கியமா இருக்குதுங்க. இது மாதிரி முறைகளை கையாளுறதுனால நமக்கு குட்டிகளோட இழப்பு எப்பயுமே இருக்காது. இது மாதிரி பயனுள்ள தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி, ஆதரவு கொடுத்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.